நாதர் இயேசுவின் அற்புத நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவரையும் நான் அன்போடு வாழ்த்துகின்றேன். பிரியமான தேவ ஜனமே, ஒவ்வொரு நாளின் படைப்பை நாம் பார்த்து வருகிறோம். 5ஆம் நாளின் படைப்பிலே தேவன் காலை கதிரவன் 5ஆம் நாளில் உதித்தது நெஞ்சை எல்லும் காட்சியை வரைகின்ற ஓவியனை போன்ற என் தேவன் பாடும் பைங்கிளிகளையும் கூவும் குயில்களையும் ஆடும் மயில்களையும் விண்ணை முத்தமிட எண்ணற்ற பறவை இனங்களையும் தனது வண்ணமையினால் தீட்டினார். தண்ணீரில் வாழும் கண்ணை கவரும் பிரமிக்க வைக்கும் மச்சங்களை உருவாக்கினார். என் தேவன் எத்தனை பெரியவர்! ஆச்சரியமா இருக்கா? அவர் அதிசயமானவர். அன்புக்குரிய தேவஜனமே, மீண்டும் சூரியன் விண்ணை பிளந்து 6ஆம் நாளின் காலையிலே பிரகாசித்த போது விதவிதமான உயிர் பிராணிகள் தேவ கரத்திலிருந்து வந்தது. பெரிதும் சிறியதும் ஆச்சரியத்துக்குள்ளாக்கும் அவைகள் தேவன் நல்லவர் என்றே சாட்சி பகர்ந்தன. இவைகளுக்கெல்லாம் பின்பு அன்று ஒரு பெரும் அற்புதம் நடந்தது. தம்மை போலவே ரூபத்திலும் சாயலிலும் தன்னை பிரதிபலிக்கும் மனிதனை உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியில் ஊதின போது அவன் விழித்தெழுந்த காட்சி, ஆஹா, என்ன மாட்சிமை அது! தேவன் அவனுக்கு அயர்ந்த நித்திரையை வரச் செய்து அவனது விலாய் எலும்பிலிருந்து ஒரு பெண்ணை உருவாக்கி அவளை அவன் முன் நிறுத்தினார். மீண்டும் அவன் விழித்தெழுந்தபோது அந்த நீல நிற கண்கள் அப்படியே ஆச்சரியத்தால் திகைத்து போய்விட்டன. இவள் என் எலும்பில் எலும்பும் என் மாம்சத்தில் மாம்சமும் விந்தைகளில் எல்லாம் விந்தையது. மனிதனை பெற்றெடுக்கின்றாள் ஓர் அன்னை. ஆனால் முதல் அன்னையோ ஒரு மனிதனிலிருந்து வந்தாள். என்ன ஆச்சரியம் இது! அவனுக்காக அவள், அவர்களுக்காக அனைத்தும். அந்த நாளின் சூரியன் அஸ்தமித்தது. அந்த குளிர்ந்த மாலை பொழுதில் வானில் விண்மீன்கள் பூத்து கொண்டிருந்தன. தேவன் தாம் உண்டாக்கின எல்லாவற்றையும் பார்த்தார். அது மிகவும் நன்றாயிருந்தது. சாயங்காலமும் விடியற் காலமுமாகி 6ஆம் நாள் ஆயிற்று. இவ்விதமாய் வானமும் பூமியும் அவைகளின் சர்வ சேனையும் உண்டாக்கப்பட்டு தீர்ந்தன. தேவன் தாம் செய்த தம்முடைய கிரியை 7ஆம் நாளிலே நிறைவேற்றி தாம் உண்டாக்கின தம்முடைய கிரியையெல்லாம் முடித்த பின்பு 7ஆம் நாளிலே ஓய்ந்திருந்தார். தேவன் தாம் சிருஷ்டித்து உண்டு பண்ணின தம்முடைய கிரியையெல்லாம் முடித்த பின்பு அதிலே ஓய்ந்திருந்தபடியால் தேவன் 7ஆம் நாளை ஆசீர்வதித்து அதை பரிசுத்தமாக்கினார். ஆதியாகமம் 1:31, 2ஆம் அதிகாரம் 1-3 வசனங்கள் நமக்கு இந்த அருமையான காரியங்களை கற்றுக் கொடுக்கிறது. அது மாத்திரமல்ல, ஓய்வு நாள் உண்டாக்கப்பட்ட பொழுது மகிழ்ச்சி உண்டாயிற்று. தமது கரத்தின் கிரியைகளை முடித்து கர்த்தர் திருப்தி அடைந்தார். வானமும் பூமியும் பூரிப்பால் நிறைந்திருந்தன. அப்பொழுது விடைக்காலத்து நட்சத்திரங்கள் ஏகமாய் பாடி தேவபுத்திரர் எல்லாரும் கெம்பீரித்தார்களே. யோபு 30:7 நாம் வாசிக்கின்றோம். ஆம், இதுதான் 7 நாள் கொண்ட வாரத்தின் விந்தை சரித்திரம். எத்தனை வியப்பு, எத்தனை வேடிக்கை, எத்தனை இன்பம், எத்தனை உட்கருத்து! உலகில் எங்கெங்கு போயினும் இந்த 7 நாள் கொண்ட வார கணக்கை காணலாம். இதன் தோற்றம் தெய்வீகமானது. மனித சக்தி அதை ஒருபோது மாற்றுவோம் அழிக்குவோம் முடியாது. என்ன அவர் தம் மாண்பு! ஜெபிப்போமா. கிருபையுள்ள நல்ல பிதாவே, உமக்கு நன்றி சொல்லுகிறோம். உமது படைப்பின் வந்து எங்களுக்கு கற்றுக் கொடுத்த தயவுக்காக ஸ்தோத்திரம். கேட்டு ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இயேசுவின் வழியாக ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.